வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இன்றைக்கு என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கும் ஒரு அருமையான வீடியோ தான். என்ன சொன்னால், காட்டுக்குள்ளே தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். என்னத்தை காட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம்னு சொன்னால், புலிகளின் காலத்தில் பாரிய ஒரு புலிகளின் பாரிய பேஸ்னு சொல்லப்படுற முகாம் முகாமாக காணப்பட்ட மணிவண்ணன் முகாம் என்று சொல்லப்படுகின்றது. முத்தையங்காட்டு குளத்தில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற மணிவண்ணன் முகாம். இதில் 2 முகாம் இருக்குது. இந்த பாருங்க, இந்த காட்டுக்கு நேரம் இந்த பக்கம் போனால் மணிவண்ணன் முகாம், அங்கால போனால் சுபேசன் முகாம். அது என்னன்னு சொன்னால், இராணுவத்தால் இப்போ புலிகள் 2009 பிறகு புலிகள் இல்லாமல் போன பிறகு இராணுவத்தினால் அங்கே இராணுவத்தால் இருந்து அதுக்கு பிறகு இப்போ ஒரு வருடத்துக்கு முன் இராணுவம் ஃபுல்லாக அதிலேருந்து வெளியேறின பிறகு அதுக்கு பிறகு இந்த முகாம் அப்படி இருக்குது. ஒரு வருடத்துக்கு பிறகு தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஒரு வருடத்துக்கு பிறகு அப்படி இந்த முகாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு புலிகள் காலத்தில் இந்த முகாம் அப்படி இருந்தான்னு தெரியாது. தற்போது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வெளிநாடு வழியாக இருக்கிற வயல், இதை தெரிந்த வயல் எல்லாம் கனவேர் வெளிநாடு வழியாக மற்ற எங்களை ஸ்ரீலங்காவில் இருப்பினோம். இந்த கேம்பில் சில விட இருந்த வயல், பழைய விடுதலை புலிகள் போராளிகள் எல்லாம் இருப்பினோம். வயசில் எல்லாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்க விஷயம் இல்லை. முதல் இருந்த பாதைகள் எப்படி இருந்திருக்கும், இப்போ தற்போது பாருங்க அந்த ரோட் வழியெல்லாம் தண்ணி நிற்கும். நாங்களும் இதுக்கு முதல்ல இந்த கேம்பை முதல் பார்த்ததே இல்லை. தற்போது தான் சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இந்த கேம்பை பார்க்குறதுக்கு. வாங்க இப்படியே போய் இந்த கேம்ப் எப்படி இருக்குது. இந்த பாருங்க, ஒரு அடர்ந்த காடு தான். இந்த காடில் யானையும் இருக்கும், புலியும் இருக்கும், சிங்கமும் இருக்கும். நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம், பார்ப்போம் நடக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். போய்கொண்டே இருக்கிறோம். இந்த முகாம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த முகாமை பற்றி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் என் அடங்காப்பட்டு வன்னி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் பண்ணி எனக்கு ஆதரவை தந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நாங்கள் இப்படியான புதிய புதிய வீடியோக்களை தரதுக்கு ஆதரவாக இருக்கு. இந்த வாரங்கள் இது இராணுவத்தால் அமைக்கப்பட்டது போல் ஒரு சுமார் இதை அமைச்சு வச்சுக்கிறேன். கல் நடுவில் வச்சு வடிவான அந்த அவையின் பேப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நடுவில் கல்லை வச்சு சுற்றி இந்த நடுவில் கல்லில் தான் பேரால் எழுதி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். முதல் இருந்தோ எனக்கு தெரியாது, தற்போது இருக்குது. இது இராணுவம் தான் வச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இராணுவம் விட்டுட்டு போனால் அப்புறம் அப்படியே அந்த ஏரியா விட்டு போயிடுவோம். நாங்கள் அப்படியே போவோம். இதான் ஆரம்பத்தில் உள்ள வாசல். இதால் போக போகிறேன். இப்போ இந்த பாதை வாசலுக்கு போகும். இந்த இதால் தான் முதலாவது பாதை இருக்குது. இதால் போய் பாருங்க, நிறைய பூக்கண்டுகள் எல்லாம் நிற்குதுங்க. பூக்கண்டுகள் இருக்குது. இங்கே மரங்கள் எல்லாம் முடிஞ்சு விழுந்து இருக்குது. பூக்கண்டுகள் இந்த பாதையில் ஒன்று இருக்குது தான் இந்த மெயின் பாதை. இப்போ இருந்த காலத்தில் நல்லா இருந்திருக்கும் போல. இப்போ எல்லாம் பாதையெல்லாம் மூடப்பட்டு நல்லா இல்லை. சும்மா கல்லுகள் சிதைவடைஞ்ச கல்லுகள்லாம் இருக்குங்க. உடைவட்ட இடங்கள் எல்லாம் இருக்குது. மரங்கள் நிற்கிது நிறைய. அதை விட சிதைவடைஞ்ச கட்டிடங்கள் எல்லாம் சிதைவடைஞ்சிருக்குது. பாரிய கட்டிட சிதைவடைவுகள்லாம் இங்கே இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் அப்படி கட்டிடங்கள் இருந்ததோ என்னவோ எனக்கு தெரியலை. தற்போது கட்டிடங்கள் இருந்தால் பாருங்க, இதுதான் வாசல்.
இந்த வாசலில் வந்து ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு அரண் இருந்திருக்கு போகிறாங்க. பாதுகாப்பு அரண் இருந்தக்கூடிய ஒரு இதுதான் பாதுகாப்பு அரண். ஸ்ரீலங்கா இராணுவத்தால் அமைக்கப்பட்டதோ இல்லாட்டி புலிகளால் அமைக்கப்பட்டிருந்த அரணோ தெரியாது. அரண் இருக்குது. இந்த இதில் தான் 2 கேட் தூண்கள் இருந்தக்கூடிய இடம் இருக்குது. ஆனால் கேட் தூணெல்லாம் உடைப்பட்டுட்டுது. வாசலில் வேறு ஒரு நல்ல ஒரு பூமரம் வந்து காய்ச்சி குலுங்குது கொண்டு இருக்குது. இப்படியே வாங்க அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன இதுகளெல்லாம் அவங்க இருக்குதுன்னு சொல்லி. இப்படியே நான் போவோம். அப்படியே உள்ளுக்குள்ளே போவோம். இது வந்து மெயின் பாதையார உள்ளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறேன். உள்ளுக்குள்ளே போய்க்குள்ள என்ன இருக்குது இஞ்சால பார்க்கக்கூடிய மாதிரி. இதில் வந்து ஒரு ஆதாரம் என்ன இருக்குன்னு சொன்னால், இதில் வந்து அந்த கல் சூளை உடைஞ்ச பிசுங்கானோடுகள்லாம் நிறைய இருக்கிறபடியாக இதில் சூளை இருந்திருக்குது உலகுக்கு. அந்த கல் சுடுறதுக்கு மண்ணில் கல் செய்து வந்து அதை சுடுறக்கூடிய சூளை பாவிச்சிருக்கணும். அப்போ மண்கல்லில் பாவிச்சு தான் அந்த கட்டிடங்கள் கட்டியிருக்கணும். அந்த காலமோ இந்த காலமோ தெரியலை, மண்கல்லில் சூளை கட்டியிருக்கு. அதை விட இந்த வண்டுகள் அடிக்கப்பட்டிருக்குது. சில வேளையில் பங்கர் இருந்திருக்கலாம், இல்லை இருக்காங்க விட்டுருக்கலாம், அதை பெரிய தெரியலை. ஆனால் இதில் இதை அடித்து ஃபுல்லாக சுற்றி ஒரு மரத்தை சுற்றி இதை அடிச்சிருக்கணும். அடித்து சுற்றி இதை அடித்து பங்கர் அது செட்டப்பில் தான் இருக்குது. ஆனால் என்ன செட்டப் பண்ணது முதல்ல இருந்ததோ இல்லை இப்போ இராணுவத்தால் அமைக்கப்பட்டிருந்தோ இதுதான் பாதை போல கதைக்குன்னா இந்த இடத்துல தான் ஒரு பள்ளம் இருக்குது. சுற்றி வந்து அமைச்சிருக்கணும். இந்த பண்டு நடுவுக்குள்ளே பள்ளமாக இருக்குது. என்ன செய்யறதுக்கணும் என்னவா இருந்திருக்குமென்று எனக்கு சரியாக தெரியலை. அங்கே போய் அப்படியே பார்ப்போம். இந்த மெயின் பாதையில் பெரிய மரம் ஒன்று முடிஞ்சு விழுந்து கிடக்குது. அப்போ வெள்ளத்தி கொண்டு தான் போகணும். வெள்ளத்தி கொண்டு போவோம். அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். போய் அப்படியே போய் என்ன நடக்குன்னு பார்ப்போம். என்னென்ன இருக்குது. ஆனால் இங்கே பூக்கண்டுகள் நிறைய இருக்குது. என்ன முதல் காலத்தில் நட்டா பூக்கண்டுகளாக இருக்காது. இராணுவ காலத்தில் தான் பூக்கண்டு இருப்பினும் நல்ல வடிவான மரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையாக கூடிய பாகம் நிறைய மரங்களை அறுத்து உடுத்தி எல்லாம் எடுத்துட்டோம். மக்கள் தெரிந்தானே காடடிக்கிறதில் எங்களுடைய ஆக்கள் வந்து உண்மையாகவே சொல்லவே தேவையில்லை. காடடிக்கிறதில் எங்களோட மக்கள் வந்து முதலிடம். காடுகளை அழித்து மரங்கள் எடுத்துக்கணும். இந்த இதில் இந்த பழைய உடுப்புகள் இருக்குது. வங்கர் பாவிச்ச உடுப்புகளை வந்து பழைய உடுப்புகளை இதை போட்டு தாட்டிருக்கணும். தாட்ட உடுப்புகள் மிச்சம் எல்லாம் போய் கரைஞ்சிட்டு போன உடுப்புகளை இந்த எல்லாம் சிதைவுகள் அந்த கல்லுகள் இதெல்லாம் கட்டிடாமல் இருந்திருக்கு போராடாது. கட்ட சிதைவுகள் இருக்குது. இராணுவம் போட்டுட்டு போன கட்டிடங்கள் சில வேளையில் பழைய பொடியாண்ட கட்டிடத்தை இராணுவம் பாவிச்சிருக்கலாம், இல்லை இராணுவம் பாவிக்காமலும் விட்டுருக்கலாம். பாருங்க, பெரிய பாரிய கட்டிடங்கள் இருந்து சிதைவுகள் இதெல்லாம் கல்லுகள் எல்லாம் உடைச்சி அப்படியே தூக்கி அறிவட்டிருக்குது. கட்டிடம் பெரிய 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 கட்டிடங்கள் இருந்துருக்கு. இந்த அடர்ந்த காட்டில் வந்து இந்த பெரிய கட்டிடங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள ஒரு 10-15 பெரிய ஒரு 100-150 அடி 100 அடி கட்டிடங்கள் 10 கட்டிடங்களுக்கு வந்து ஒரு சாத்தியம் இருக்குது. மேலே இருந்து பார்த்தா கீழே ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு அடர்ந்த காடு. அப்போ அந்த காலத்தில் புலிகள் வந்து சரியான பாதுகாப்பாக தான் இருந்திருக்கணுன்றதுக்கு இது ஒரு சான்று தான். இங்கே பாருங்க, இது வந்து உண்மையாக இந்த பண்டாரவன்னியன் கைத்தொழில் இதில் எடுத்த வந்து ஓட்டைக்கல்னு சொல்லப்படுகின்ற ஓட்டு சுட்டான் பண்டாரவன்னியன் ஓட்டு தொழிற்சாலைக்குரிய கல். இப்போ எங்கேயும் காண முடியாது. இங்கே தான் இதை கண்டிருக்கேன் நான். இந்த கல் இப்போ இடத்தையும் எடுக்க இல்லாது. இந்த கல் இங்கே தான் இருக்குது. பாருங்க, இந்த இராணுவம் அங்கே இருந்து எடுத்து வந்து கட்டியிருக்கு போல இந்த கல்லை. அவையெல்லாம் இயக்கம் பழைய புலிகளின் கல்லுகளோ தெரியாது. சில அங்கே இருந்ததை இராணுவம் திருப்பியும் பயன்படுத்திச்சோ தெரியாது. இந்த இப்படியே பார்க்க போனால் பாருங்க, இதில் என்ன இருக்குது, பூக்கண்டுகள் மட்டும் கொஞ்சம் நிறைய இருக்குது. பூக்கண்டு தேவையானாக்கள் இங்கே வந்து குடியும் கொள்ளலாம். காடு தான் ஒன்றும் செய்யலாது. பெரிய பெரிய நல்ல நல்ல வடிவான பூக்கண்டுகள்லாம் இருக்குது. தேவையானாக்கள் இங்கே வந்து பிடிங்க எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இங்கே பெரிய ராட்சத பூக்கண்டுகள்லாம் இருக்குது. இது வந்து ஒரு கற்றாழை இனத்தை சேர்ந்த ஒரு பூக்கண்டு. பாருங்கள், இது வந்து உண்மையாகவே இந்த பூக்கண்டு என்ன செய்யணும்னா இந்த வெப்ப காலத்தை வறட்சியை வந்து தாங்கி வளரக்கூடிய இருக்கிறபடியா. ரைட், இன்னொரு இங்கே பாருங்கள், மாவுள். இந்த பூக்கண்டுகள் வந்து வெப்ப காலத்தை தாங்கி வளரக்கூடிய மாதிரியா இங்கே நிற்கிது வள காலம். அங்கால அந்த ஒரு இதில் வந்து மாவுள் பதிச்ச வழியில் இருக்குது அந்த கட்டடம். உண்மையாகவே இலங்கை இராணுவமோ இல்லை புலிகளோ நல்ல இதாகத்தான் வாழ்ந்துருக்கணும் அந்த காட்டில். அப்படின்னா மாவுள் பதிச்ச கட்டடமும் ஒன்று இருக்குது. கீழே மாவுள் பதிச்சு அப்படியே இருக்குது. அந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்கணும். இடவன நல்ல வடிவான நல்ல அழகான காட்சி. ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிறபடியா ஒன்றும் செய்யலை. வந்து யாரையும் பார்க்க முடியாது. அப்படியும் முத்தையங்காட்டு டவுனில் இருந்து 10 கிலோமீட்டருக்கு உள்ளுக்க வரும். இது வந்து இராணுவம் இருந்த புத்தர் சிலைகள் இருந்தது. புத்தர் சிலை இருந்திருக்குது, இல்லை புத்தர் சிலையும் இருக்குது. உடைஞ்ச நிலையில தான் இருக்குது. அப்போ இராணுவம் அதை விட்டுட்டு போயிட்டு நம்ம இருக்குது. ஒரு வேற சமரத்துக்குள்ள 2-3 புத்தர் சிலை உடைந்த நிலையில இருக்குது. உடைந்தபடியாக அதை விட்டுட்டு போயிட்டு நம்ம இராணுவம் நல்ல புத்தர் சிலையெல்லாம் எடுத்துக்கொண்டு உடைஞ்ச தொண்டுகளை விட்டுட்டு போயிட்டோம். அதில் விடுபட்ட புத்தர் சிலையெல்லாம் 3 நாள் இருக்குதுஞ்சால நல்ல அழகாக இந்த ஒரு
ஒரு புத்தர் சிலை வந்து ஒரு நல்ல அழகாக கட்டி இருந்தாங்கால மணல் போட்டு உயர்த்தி கட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க. அதுக்கு ஒரு இப்படியான ஒரு வடிவான உண்மையாகவே சொல்லாங்க இராணுவம் நல்ல ஒரு அழகான இதுகளை செய்யக்கூடிய ஆட்கள். இப்போ பாருங்க அழகான ஒரு தோற்றத்தில் வந்து மாவுள் மாவுள் பதிச்சிருக்குது. மேலே பாருங்க படங்கள், என்ன படம் வந்து எனக்கு தெரியல. இது இந்த பழைய காலத்து கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய படங்கள் ஏதோ கீறப்பட்டிருக்கு. குவேணி அப்படியான ஏதோ ஒரு ஒரு சிங்கள அந்த இதுக்குரிய படங்கள் கீறப்பட்டிருக்குது. இங்கே பாருங்க சுற்றி மண் தான், மண்ணடி நல்லா மண் புழுதி மண் தான் போட்டிருக்கு. மணல் போட்டு மிக சிறப்பாக தான் இந்த காட்டிலையும் மிக சிறப்பான வழிபாடுகளை தான் இலங்கை இராணுவம் செய்து கொண்டு இருந்திருக்குது. இதெல்லாம் பார்க்க போனால் வாசலில் ஒரு கல் இருக்குது. அந்த சந்திரவட்ட கல்லோ அப்படி ஏதோ ஒரு கல்லுன்னு நினைக்கிறேன். எனக்கு படித்த ஞாபகம் இருக்குது, சரியா ஞாபகம் இல்லை. ஜானை அதுகள் சந்திரவட்ட கல்லுன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் சந்திரவட்ட கல் மாதிரி ஒன்று வேற படிக்க வச்சிருக்கணும். இந்த பாருங்க இது வந்து என்ன சந்தன மரம். இந்த காட்டில் அதிக அளவான சந்தன மரம் நிற்குது. ஏன்னா இராணுவம் அதிக அளவான சந்தன மரங்களுக்கு வந்து நட்டபடியே சந்தன மரங்கள் நிற்குது. யானை அளவுகள் தாக்கினாலும் சந்தன மரங்கள் இப்போ நிற்குது நிறைய. ஒரு பாருங்க ஒரு பாரிய கல்லொன்றில் ஏதோ எழுதப்பட்டிருக்குது. ஆஸ்க் நாட் வாட் அப்படியே தான் இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கு. எங்களுக்கு இங்கிலீஷால் எழுதி பாருங்க. ஒரு அழகான இது தோட்டம், ஒரு புல்வெளி. படப்பிடிப்புக்கெல்லாம் சும்மா சூப்பரான இடம். படப்பிடிப்புகள் இதுகள் வீடியோ இதுகள் ஷூட்டுகள் செய்யக்கூடிய இடங்கள்லாம் பூக்கண்டுகள்லாம் நிறைய நிற்கிது. பூக்கண்டுகளே குறையில்லை. இங்கே வந்தால் தேவையான ஒரு பூக்கண்டு எடுக்கலாம். ஒரு வடிவான பாருங்க மரத்தை கிட்டி இதை அடைச்சிருக்கலாம். தேவையான இதுகள் இந்த யானைகள் வந்திருக்கு. யானைகள் வந்து எதுவும் ஒரு பூக்கண்டு எதுவும் ஒரு கற்றாழை இனம் தான் என்ன வடிவாக நிற்கின்னு பாருங்க. வெப்பத்தை தாங்கக்கூடியன்னா நிற்கிது. மழை காலத்தையும் வெயில் காலத்தையும் தாங்கி விடக்கூடிய தண்ணி ஒரு ஊத்துறையில் தானே அப்போ தாங்கி நிற்கிது. இப்படியே அங்கால போவோம். இங்கே அப்படியே சுற்றி பாதைகள் இருக்குது நிறைய இடம். ஒரு கட்டிடத்தை சுற்றி அங்கே இங்கே பாதைகள் இருக்குது. இங்கே பாருங்க அடுத்த கட்டிடம் உண்டு. இந்த கட்டிடத்துக்கும் இதில் மாவட்ட பாய்ச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கட்டிடத்துக்கு மாவட்ட பாய்ச்சிருக்கு. இது சில பெரியாக்கள் ஆமீன் பெரியாக்கள் இருந்திருக்கலாம், இல்லை இயக்கத்தின் பெரியாக்கள் இருந்திருக்கலாம். அந்த கால கட்டிடமாக இருக்கலாம், இல்லை உதய கட்டமாக இருக்கலாம். அப்போ இங்கே இது மாவட்ட பாய்ச்சிருக்கு. இதால் கொஞ்சம் பெரிய ஆளுட கட்டிடம் தான் போல. பாதைகள் நல்ல வடிவாக இருக்குது. இது வந்து அந்த பரட் வந்து ரெய்னிங் விடியலை வந்து நாங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து இது விடியலை வந்து இது ப்ரேயர் செய்கிற இடம் மாதிரி இருக்குது. அது 2 ஆஃபீஸ் இருக்குது. அங்கால நடுவில் செய்யக்கூடிய இடம் இருக்குது. இங்கே கொடியேற்று அப்போ கொடியேற்றக்கூடிய இடம்னு சொன்னால் அந்த ப்ரேயர் விடியலை எல்லாம் ஒன்று கூடக்கூடிய இடமா தான் இருக்குது. இந்த கொடியேற்ற கம்பம் வைக்கக்கூடிய இடம் எல்லாம் இருக்குது. இல்லை காட்டுக்குள்ளே பாருங்க என்னென்ன எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி. அந்த காலத்தில் இருந்தோ இந்த காலத்தில் இருந்தோ அந்த கால சுவடுகளெல்லாம் அழிஞ்சுதான் இருக்கும். புதுசாக இராணுவம் அப்படியே அமைச்சு தான் இருக்கும். ஆனால் இராணுவம் அப்படி இருந்திருக்குன்னு சொல்லி எங்கள் இராணுவம் உண்மையாகவே எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி இது புலிகளில் பாரிய உண்மையாகவே எனக்கு எனக்கு தெரிஞ்சில்லை. நான் கேள்விப்பட்டது, எனக்கு உண்மையாகவே தெரியாது. நான் கேள்விப்பட்டதில் வந்து இது வந்து புலிகளின் ஒரு பாரிய தளம்தான். அந்த காலத்தில் இருந்து இராணுவத்தில் இருந்த புலிகள் வந்து முத்தையங்கட்டில் தான் பாரிய தளங்களை வச்சுருந்த அந்தந்த காலத்தில். அப்படியான பாரிய தளம் பாருங்கள். டொய்லெட்டுகள் அதெல்லாம் உடைவட்ட நிலையில் இருக்குது. டொய்லெட் எல்லாம் உடைஞ்சிருக்குது. அப்படி கட்டிடங்கள் கண்ட இடமெல்லாம் கட்டிடம் தான் இருக்குது. இப்போ இந்த என்ன ஒரு ஆள் என்னோட வந்த ஒரு ஆள் சொன்னவர் இதில் பெரிய கேண்டீன் ஒன்று இருந்ததான். இதில் பெரிய கேண்டீனும் இங்கே இருந்த இராணுவ தளபதின்ற ஒரு மேல்மாடி கட்டிடம், இந்த கேண்டீனோட ஒரு மேல்மாடி கட்டிடம் இருந்தாலும் சொல்லி என்னோட வந்தவரால் சொன்னது. அது எனக்கு தெரியாது, இருந்திருக்கலாம். அப்படி தான் பாருங்க. தனி கருங்கல்லால் அமைக்கப்பட்ட கட்டிடம் தான் அங்கே இருக்குது. கருங்கல்லால் அமைச்சிருக்கணும். இந்தியாவில் அப்படியே போவோம். இந்தியாவில் பார்க்க போனால் இந்தியாவில் சொல்லிக்கணும் ஒரு சைட்லேயும் 4-5 பெரிய இதான் சமையல் கூடம் வந்து இது கிச்சன் வந்துருக்கிறான் இருந்தால் இங்கே இருந்தானா முழு கேம்புகளுக்கும் வந்து பழைய காலத்தில் இங்கே வந்து ராமி இருந்த காலத்தில் எங்களுக்கு தெரிஞ்சு 2009 பிறகு ஒரு வருஷம் வேண்டாம் பாருங்கள். 2009 இவ்வளோ காலம் இராணுவம் இந்த காட்டுக்குள்ளே இருந்திருக்கு. ஒரு பாதுகாப்பு இல்லை. இங்கே வந்தால் கவரேஜே இல்லை ஃபோனுக்கு. எப்படி இராணுவம் இருந்தாலும் எனக்கு தெரியலை. ஒரு ஃபோனுக்கு ஒரு சொட்டு கவரேஜ் இல்லை. எந்த சிம்முக்கும் வேலை செய்யதில்லை கவரேஜ். அப்போ என்னென்னு இராணுவம் இருந்ததோ நிறைய போக்கு தொடர்போடு இருந்தவையோ என்னவோ எனக்கு தெரியலை. ஆனால் அந்த பாருங்க ஒரு கிச்சன் பாரிய கிச்சன் ஒன்று இதில் இருந்து உடைக்கப்பட்டது. ஃபுல்லாக உடைஞ்சிட்டு ஒன்றுமே இல்லை. கீழே பேஸ் லைன் மட்டும்தான் இருக்குது. அங்காலையும் அப்படியே கிச்சன். இந்த சைடில் அவர் சொன்னார் 3-4 கிச்சன் இருந்தது, பெரிய கிச்சன். தாங்கள் வந்து இராணுவம் விட்டுட்டு உடனே வந்து பார்த்துதான் அந்த நேரத்தில் இந்த இதெல்லாம் இருந்ததாம். இந்த மக்களால் தான் உடைச்சி இந்த கல்லுகள் எல்லாம் எடுக்கப்பட்டான்னு சொல்லி இராணுவம் மேல் பகுதியெல்லாம் கொண்டு போயிட்டுது. கல்லுகளை மட்டும் இந்த இதில் கல் உடைக்காமல் இந்த ஒரு கட்டிடம் வந்து இராணுவம் அப்படியே விட்டுட்டு போன வழியில் இருக்க போட கல் உடை விட்டுட்டுது. கல் உடைக்கையில் அப்படியே கல் உடைச்ச வழியில் முழுசாக இருக்குது. அங்காலையும் கட்டிடங்கள் இருக்குது. நாங்கள் போயிடல, அங்கால போயிடல. அப்படியே இங்கே திரும்பி போவோம்.
அங்கேயும் ஒரு பாரி இந்த கட்டிடம் வந்து அப்படியே விட்டை விட்டு அப்படியே கிடக்கு. இவ்வளவு இந்த சைடில் உள்ள அவ்வளோ கிச்சன் அந்த கிணறு மாதிரி ஒன்று இருக்குது. இந்த அதை விட பெரிய கிணறு ஒன்று இருக்காம். அது நான் காணையில் என்ன வந்ததுக்கு நல்ல செங்கல்லால் கட்டின கிணறு ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்ன வராங்க. எங்கேயோ நான் பார்க்கல, இன்னும் காணையில். இதுக்குள்ளே நான் வந்த இடத்துல வந்து அம்பிடவும் இல்லை. அப்படியே போவோம் பாருங்கள், மரங்கள் தான் இதில் வந்து என்ன சொல்கிறது, வீர மரம், முதிர மரம், மற்றது பால மரங்கள்னு சொல்லி காயா அப்படின்னு சொல்லி காட்டில் உள்ள நல்ல பயிரமான மரங்கள் எல்லாம் இந்த இதுக்குள்ளே வந்து எப்படி இந்த ஏரியாவை எப்படி இந்த துப்புரவு செய்து வச்சிருக்கணும்னு சொல்லி பாருங்க. அப்படியே போவோம், அங்கால அப்படியே போவோம். இந்த இதில் ஒரு பங்கரோ என்ன வரியாது, பங்கரோ இல்லை டோய்லெட் கிடங்க வரியா, பங்கர் மாதிரி தான் கிடக்குது. மணல் மூட்டை அடிச்சிருக்குது, பங்கர் மாதிரி தான் இருக்குது. இப்படி அங்கே போவோம். அப்படியே போனால் நல்லா நீட்டாக இருக்குது இந்த இடம். வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகும் இவ்வளவு நீட்டாக இருக்குதுன்னு சொன்னால் பாருங்கள், எப்படி இராணுவம் வந்து சொன்னால் நீட்டாக வச்சுருந்துருக்கும். அப்போ இராணுவம் நீட்டாக வச்சுருந்து இருக்குதோ இல்லை அந்த நேரத்துலேருந்து புலிகள் அப்படி வச்சுருந்தாவையோ என்னோட தெரியலை. அப்படியே ஒரு இருக்குது தொட்டி ஒன்று இருக்குது. தொட்டி ஒன்று கட்டின வழியில் இருக்குது. இல்லை சில குளிக்கிற இடம் இருந்திருக்கும் போடாது. தொட்டி ஒன்று கட்டின வழியில் இருக்குது. சீமெந்தரை கட்டி அப்படியே விட்டுருக்குது. அந்த தொட்டி ஒன்று அப்படியே இருந்து அப்படியே போவோம். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். இஞ்சாலே ஒரு கிடங்கு, டொய்லெட் கிடங்கு தான் இது. டொய்லெட் கிடங்குது. அப்படியே டொய்லெட் கழிவு தண்ணிகள் வர கிடங்கு, இல்லை கிச்சன் கழிவு வரதோ எனக்கு தெரியலை. அந்த கிடங்கு ஒன்று இருக்குது. அப்படியே ஒரு 10 ஏக்கர் 10 ஏக்கர் வரும். 10 ஏக்கர் காணி 10 ஏக்கர் காடு வரும். காட்டை வந்து ஃபுல்லாக கீழே ஒரு காடும் இல்லாமல் துப்புராக்கி இவ்வளோ நீட்டாக வச்சுருந்துருக்கு இராணுவமும். அப்போ அந்த காலத்தில் புலிகள் இருந்ததே அப்படியே இராணுவம் மெயின்டைன் பண்ணிச்சதோ இல்லை இராணுவம் தான் இப்படி செய்ததோ என்னென்னு தெரியல. ஆனால் உண்மையாகவே எவ்வளோ நீட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இராணுவம் போட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே, அதுக்கு மேலே. அதுக்கு நாங்கள் என்னத்துக்கு பயந்து இங்கே வந்தோமோ ரைட் அந்த சாமான் அதில் போய்த்தான் இருக்குது. யானை போயிருக்கு இந்த ஏரியாவில். பெரிய யானை தாடம், அம்மா யானை என்ற கால்களை பார்த்தா ஒரு பெரிய யானை வரும் போட்ட. நேற்று முந்தின நாள் போயிருக்கும் போல் கிடக்கு. இந்த இது என்ன சொன்னால் அந்த இலத்தியல் வந்து இன்னும் வந்து அந்த காயாத நிலையில் இருக்குது பாருங்க. காயாத நிலையில் இருக்குது. யானை இதால் போயிருக்கு. 2 யானை போயிருக்கு போல. 2 தான் இலத்தி இருக்குது. யானை போயிருக்கு போல கிடக்குது. இந்த பாருங்க யானை இந்த பெரிய இலத்தி பெருசாக காயில் 2 யானை போயிருக்கலாம் தெரியாது. இங்கே இப்போ நிற்கிறோம் என்னவோ இரவில் வருதோ இல்லை பகலில் வருதோ வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்படியே வாங்க. அடுத்து வந்து என்ன சொன்னால் நாங்கள் ட்ரோன் வீடியோஸ் நம்ம நடத்தினாங்க. ட்ரோன் வீடியோவை பார்ப்போம். இதில் வந்து பாரிய ஒரு கிரவுண்டும் இருக்குது இந்த ஏரியாவில். இப்போ இயக்கம் புலிகள் வந்து விளையாடின கிரவுண்டா இல்லை பயிற்சி எடுத்த கிரவுண்டா என்னவோ தெரியல. பெரிய கிரவுண்ட் இருக்குது. இப்படியே நாங்கள் வாங்க. அப்படியே ட்ரோன் வீடியோவை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் எங்களோட வீடியோவை வந்து நிறைய செய்வோம். இப்படியான வீடியோக்கள் வந்து தேவைன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலை வந்து அடங்காப்பட்டு என்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படியான புதிய புதிய வீடியோக்கள் வரும். நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னொரு இது கேம்ப் இருக்குது. இது வந்து மணிவண்ணன் கேம்ப். இன்னொரு கேம்ப் இருக்குது அதுக்கு அந்த பக்கத்தில் சுபேசன் கேம்ப். இந்த வீடியோவும் எடுத்து முடிய இந்த பாருங்க கிரவுண்ட், இந்த கிரவுண்ட் தெரியுது. அடுத்த கட்டமாக வந்து அந்த சுபேசன் கேம்பையும் எடுத்து காட்டுவோம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.